தொடர்ந்து 2-3 மாத காலமாக பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில், பல்வேறு ஊடகங்களில் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் வரக்கூடிய பத்திரிகைகளில் கூட, ஏன் அதையும் தாண்டி உலக அளவில் வரக்கூடிய சில பத்திரிகைகளில் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறப் போகிறது என்பதை தெளிவாக, துல்லியமாக அந்த கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த கருத்து கணிப்புகளை பார்த்து அதை படித்து ஏமாறுகிற கட்சி திமுக இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நமக்கு சாதகமாக போட்டாலும் சரி அல்லது நமக்கு பாதகமாக போட்டாலும் அதை நாம் என்றைக்கும் பொருட்படுத்த வேண்டிய நிலையில் இல்லை. நாம் ஆற்ற வேண்டிய பணியை தொடர்ந்து செய்திட வேண்டும். கிராம ஊராட்சி சபை கூட்டங்களை நாம் கடந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளாக, தவறினால் மார்ச் முதல் வாரத்திற்குள்ளாக இந்த கிராம சபை கூட்டங்களை, ஊராட்சி சபை கூட்டங்களை நாம் நடத்தி முடிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 12,000த்திற்கு மேற்பட்ட கிராம சபைகள் இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது, ஊராட்சிகள் இருக்கிறது. ஆக அந்த ஊராட்சி சபைகளை கூட்டி அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பணியை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 95% முடித்து இருக்கக்கூடிய நிலையிலே வந்திருக்கிறோம். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, இதுவரை தமிழ்நாட்டில் அல்ல, இந்திய அளவிலேயே இப்படி கிராமம் கிராமமாக சென்று ஊராட்சி சபைகளை கூட்டுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். இதை பார்த்து கூட சிலர் பொறாமைப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள், வயிற்றெரிச்சல்படுகிறார்கள். புதுசு புதுசா அரசியலுக்கு வர்றவங்க நாளைக்கு நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே வரக்கூடிய சிலர். ஆக அவர்கள் எல்லாம் கூட என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, சின்ன பிள்ளை மாதிரி என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஸ்டாலின் கிராமத்துக்கு போனாரா என்று என்னை பார்த்து அவர் கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிட வேண்டும் என்று நான் முடிவு செஞ்சு பள்ளி பருவத்திலேயே என்னை ஒப்படைத்துக் கொண்டதற்கு பிறகு என்னுடைய பணிகள் எங்கிருந்து தொடங்கியது தெரியுமா? கிராமத்தில் இருந்துதான் என்னுடைய இயக்க பணியை தொடங்கி இருக்கிறது. இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, செல்லாத கிராமங்களே இருக்க தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. 1-2 இருக்கலாம். தலைவர் கலைஞரை பற்றி பெருமையா சொல்லுவாங்க, தலைவர் கால்படாத கிராமமே இருக்க வாய்ப்பே கிடையாது, தாழ்படாத ஊரே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தலைவர் ஏற்றி வைக்காத கொடிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில், ஏற்றி வச்ச கொடிகள் தான் அதிகம் இருக்குன்னு இன்னைக்கு பெருமையோட சொல்றோம். அதுக்கடுத்து யார் ஏற்றி வச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நாம் தான் அதிகமாக வளர்ந்து கொடியேற்றி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு நீங்க அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அன்பகத்தை பார்க்கிறீங்க. இளைஞர் அணியினுடைய தலைமை அலுவலகமாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே தலைமை கழகமாக, கட்சியினுடைய அலுவலகமாக செயல்பட்டுக் கொண்டது. அண்ணா அறிவாலயம் கட்டிடம் கட்டப்படுவதற்கு முன்னால் அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டு கட்சி அலுவலகம் மாறியதற்கு பிறகு அப்பொழுது அன்பகத்தை இளைஞர் அணிக்கு தாருங்கள் என்று நான் தலைவரிடத்தில் கோரிக்கை வச்சேன். நான் மட்டும் இல்ல, தொழிற்சங்கம் வச்சுச்சு, மகளிர் அணி வச்சது, மாணவர் அணி வச்சுச்சு, இப்படி பல அமைப்புகள் வச்சாங்க. அப்ப கலைஞர் ஒரு போட்டி வச்சார். நான் உனக்கு கொடுத்துட்டா பிள்ளைக்கு கொடுத்துட்டேன்னு என் மேல ஒரு பழி வந்துடும், அதனால நான் உனக்கு தரமாட்டேன், கட்சிக்கு நிதி தரணும், உங்க அமைப்பு சார்பில் யார் அதிக நிதி தரீங்களோ ஒரு 5 மாசம் டைம் தரேன், 5 மாசத்துக்குள்ள யார் அதிகமாக கொண்டதையும் எடுத்து நிதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பயன்படுத்த நான் அன்பகத்தை தரேன் அப்படின்னு போட்டி வச்சார்.
கலைஞர் தலைவர் அவர்கள் போட்டி வச்சார். உடனே அதை வைராக்கியமாக நான் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் போனேன், எல்லா பகுதிக்கும் போனேன், நகரத்துக்கும் போனேன், பேரூராட்சிக்கும் போனேன், கிராமத்துக்கும் போனேன். போற இடத்துலலாம் கொடி ஏற்றி வச்சேன். ஒவ்வொரு கொடி ஏற்றுறப்போ 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் நிதி வாங்கினேன். கொடியேற்றது பொதுக்கூட்டம் பேசினா 1000 ரூபாய். எங்கேயாவது வீட்டில் போய் உட்காந்து டீ சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு 500 ரூபாய். மதிய உணவு சாப்பிடணுமா 1000 ரூபாய். இரவு உணவு சாப்பிடணுமா அதுக்கு ஒரு 1000 ரூபாய். திண்ணையில உட்கார்ந்து பேசிட்டு வரணுமா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் என்று ஊராக சுற்றி எல்லா கிராமத்திற்கு சென்று 11 லட்சம் ரூபாய் நிதியை வசூல் செஞ்சு தலைவரிடத்தில் ஒப்படைத்து அந்த இளைஞரணி கட்டிடத்தை நாங்கள் பெற்றோம். இது வரலாறு. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாது. இதெல்லாம் புதுசா இப்ப வந்துட்டு இருக்காங்க அரசியலுக்கு, அவங்களுக்கு தான் இது புரியாது. ஆக கிராமத்தை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. கிராம சபை ஏதோ புதுசா கூட்டாங்க. சோழ காலத்திலிருந்து கிராம சபை கூட்டப்பட்டு இருக்கு. அப்பவே இவரை பார்த்தா கிராம சபை கூட்டினார சோழர். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்ப தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாரோ, அண்ணா மறைவுக்கு பிறகு உடனே சுதந்திர தினம், குடியரசு நாள் வருகிற நாட்கள்லாம் எல்லா இடத்துலயும் ஊராட்சி சபை கூட்டணும், கிராம சபை கூட்டணும், அங்க எம்எல்ஏ போய் கலந்துக்கணும், அமைச்சர்கள் போய் கலந்துக்கணும், எம்பிக்கள் போய் கலந்துக்கணும், மக்கள் பிரதிநிதிகள் போய் கலந்துக்கணும் உத்தரவு போட்டார். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர். ஆக எத்தனை கிராமங்களுக்கு சென்று நாங்கள் கிராம சபை கூட்டம் நடத்தியிருக்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் இன்னும் சொல்றேன், எடப்பாடி முதலமைச்சர் இன்னைக்கு என்ன பார்த்து இப்பதான் கிராமம் தெரிஞ்சுதான்னு கேட்கிறாரு, இப்பதான் கிராமத்துக்கு போறாருன்னு கேட்கிறாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் பல முறை போனவன் தான். இன்னைக்கு ஒரு பெட்டு வைப்போம், ஒரு பந்தயம் வைப்போம், எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் போறேன். அந்த கிராமத்துல போய் யாரு துணை இல்லாம, யாரு கூட இல்லாம தன்னந்தனியா போய் நிற்கிறேன். என்னை பார்த்த உடனே இவன்தாம்பா ஸ்டாலின், இவன்தாம்பா கலைஞருடைய மகன் அத்தனை பேரும் சொல்றாங்களா இல்லையா? இதே முதலமைச்சர் எடப்பாடியை வந்து நிக்க சொல்லுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னந்தனியா. இங்க வேணாம், இந்த தொகுதி கூட வேண்டாம், அவருடைய சேலம் மாவட்டத்தில், அவருடைய எடப்பாடி தொகுதியில். ஆக அவர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து கேலி பேசுகிற, கிண்டல் பேசுகிற, பொச்சரிப்பு. இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அண்ணன் சொன்னார், யாரெல்லாம் கூட்டணி பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், மிரட்டிய அச்சுறுத்திய பிஜேபி. ஏன்னா பிஜேபியை சீன்றதுக்கு ஆள் இல்லை. இதே பிஜேபி கட்சி நாங்க கால் ஊன்ற போறோம், காலே இருந்ததுன்னா கால் ஊன்ற போக முடியும். அதற்காக மாற்றுத்திறனாளிகளை தான் நாம் கொச்சைப்படுத்தி பேச நினைச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்னேன். ஆகவே காலே இல்லாம எப்படி ஊன்றது? அடிப்படை கருத்தே கிடையாது, அடிப்படை கொள்கையே கிடையாது. ஆனா யாரும் கூட்டணி சீண்ட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக தம்பிதுரை என்ன சொன்னாரு? பாராளுமன்றத்தில் போய் பேசலையா? பிஜேபி ஆட்சியினால ஜிஎஸ்டி வந்ததுனால என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு செல்லாத காரணத்தில் என்னென்ன கொடுமைகள் நாட்டில் நடந்துச்சு. ஆக பிஜேபி சேர்ந்தா அது தற்கொலைக்கு சமம் தம்பிதுரை சொல்லலையா? அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போய் போய் முழங்கலையா? ஆக அவங்க இன்னைக்கு போய் அதுல சேர்றாங்கன்னா என்ன காரணம்? நீ சேரலன்னா சிறைக்கு போயிடுவ. குட்கா கேஸ் ஏற்கனவே கையில் இருக்கு. கான்ட்ராக்ட்ல கொள்ளையடிச்சு சிபிஐல எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு இருக்கு. ஆக இப்போ இன்னைக்கு காலையில பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கிறோம், அமெரிக்கா டாலர் இந்தியா பணத்தை தான் கொள்ளையடிச்சது பத்தாதுன்னு இப்ப அமெரிக்கா டாலரை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மாட்டியாச்சு. அமெரிக்க நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இப்ப அவங்க கையில இருக்கு. யார் கையில? மத்திய ஆட்சி பிஜேபி கையில, மோடி கையில இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கொடநாடு சமாச்சாரம், அது வேற. கொலை குற்றம், அதாவது ஊழல் குற்றம், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அது கொலை. எந்த முதலமைச்சராவது ஒரு கொலை குற்றத்தில் சுமத்தப்பட்ட முதலமைச்சருக்கையா பார்த்திருக்கிறோமா? ஊழல் செஞ்சு
அதுக்கு தண்டனை வாங்கி சிறைக்கு போன முதலமைச்சர்களை பார்த்திருக்கு. அதுக்கு உதாரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே. நியாயமா ஜெயலலிதா இறந்துட்டதுனால அப்ப சிறையில் இல்லை. அந்த அம்மையார் இறந்த காரணத்தினால நான் விமர்சனம் செய்ய விரும்பல. சசிகலா இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க? சிறையில், பெங்களூரு சிறையில். ஆக அங்கதான் அந்த அம்மையார் இருக்கணும் இந்நேரம். ஆக ஊழல் செஞ்சுட்டு முதலமைச்சராக இருந்தவர்கள் ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போனவங்களை பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ விரைவில் கொலை செஞ்சுட்டு கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் சிறைக்கு போகக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. ஆக விரைவில் இருக்கு. அதெல்லாம் இப்ப அவங்க கையில் இருக்கு. யார் கையில? பிஜேபி கையில. அது மட்டும் இல்ல, 21 தொகுதிகளுக்கு தேர்தலை வச்சாக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, 18 தொகுதிகள் ஏற்கனவே ஒரு வருஷமா அனாதைகளாக ஆம்பூரை சேர்த்து சொல்ற 18 தொகுதிகள் எம்எல்ஏ இல்லாத ஒரு அனாதையாக இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் 18 தொகுதிகளுக்கு எம்எல்ஏ இல்லாம போச்சு ஒரு வருஷமா? ஆட்சிக்கு ஆபத்து. ஆட்சி ஆபத்து இல்லாம நிலைச்சு நிக்கணும்னா அந்த 18 எம்எல்ஏக்கள் பதவியை பறிக்கணும். அதிமுகவுக்கு ஆட்சிக்கு ஆதரவு தந்தவங்க தான் எடப்பாடிக்கு மாற்று வேணும்னு கேட்டாங்க. கவர்னரிடத்துல போய் மனு கொடுத்தாங்க. அதனால அவங்க பதவி பறிச்சாச்சு. அடுத்து 11 எம்எல்ஏக்கள் கதி என்ன தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர்கள். அது எதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு? ஆதரிச்சவங்களுக்கு பதவி போயிடுச்சு. இதே ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் எதிர்த்து ஓட்டு போட்டவர். யாருக்கு? அதிமுக ஆட்சிக்கு, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க. ஆக அவங்க பதவி இருக்கலாமா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே வழக்கு போட்டு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இன்னொரு 5-6 நாட்களுக்குள்ள, எப்படி மார்ச் முதல் வாரத்திற்குள்ள தீர்ப்பு வரப்போகுது. தீர்ப்பு வருகிற போது நிச்சயமாக இந்த ஆட்சி இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஒரு சூழ்நிலை. ஆக அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்க யாரும்? அந்த தீர்ப்பு வராமல் தடுத்து நீதிமன்றத்துக்கே கட்டுப்பட்டு நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தி வச்சு அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது பிஜேபி ஆட்சி. ஆக அதெல்லாம் வந்துடும், ஒழுங்கா என்னோட கூட்டு சேரு என்ற நிலையில மிரட்டி அச்சுறுத்தி இன்றைக்கு அவர்கள் கூட்டு வைக்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு காலையில இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, பாமகவும் கூட்டம். இதே பாமக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய டாக்டர் அந்தமணி ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேச்சு பேசி இருக்கிறாங்க. ஏற்கனவே 7 தொகுதிகளில் அவங்க போட்டிக்கிட்டப்போ அதிமுக கூட்டோடு சேர்ந்து அப்ப என்ன நிலைக்கு ஆனாங்கன்னு தெரியும். நான் இப்ப சொன்னேன் 7 தொகுதியில போட்டிட்டு 9 தொகுதியில தோத்தாங்க. சில பேருக்கு புரியல. சொன்னேன் 7 தொகுதிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தது. இன்னொரு 2 தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யசபா. ராஜ்யசபாங்கிறது 2 எம்பிக்கு சமம். ராஜ்யசபா கொடுக்கறதா கேரண்டி போட்டாங்க. இப்போ 7+1 கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பாருங்க. இதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவை விமர்சிச்சு மேடையில பேசிட்டு போல, வெறும் அறிக்கையை விட்டுட்டு போல, பேட்டி கொடுத்து மட்டும் இல்ல, புத்தகமே போட்டிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அதிமுகவின் கதை. அந்த புத்தகத்தை போட்ட அந்த பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு போய் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கையெழுத்து போற. வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல. ஆக அப்படிப்பட்ட நிலையில ஒரு பதவி தேவைதானா நான் கேட்கிறேன். ஆக அந்த நிலையில இன்றைக்கு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்கன்னா, இதே ராமதாஸ் அவர்களை கண்டிச்சு, எடப்பாடியை கண்டிச்சு, மற்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதிமுகவின் கதைன்னு தலைப்பு போட்டு அந்த புத்தகத்துல என்ன ஊழல் பண்ணிருக்கிறாங்க, என்ன கொள்ளடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தருடைய சொத்துக்கள் என்ன, இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க, ஜெயலலிதாவிலிருந்து எடப்பாடியிலிருந்து ஓபிஎஸ்லிருந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களை பற்றியும் அதிமுக மண்டமானங்களை பற்றி எல்லாம் ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டவர் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பேர் கூட்டு சேர்ந்திருக்காருன்னா என்ன காரணம்? மக்களை பத்தி கவலைப்படல, நாட்டை பத்தி கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல, இதை பத்தி தான் கவலைப்பட்டிருக்காங்க.
ஆக இந்த நிலையில ஒரு கூட்டு பிஜேபி, அதிமுக, பாமக ஒன்று சேர்ந்திருக்கு. நம்ம கூட்டணிங்கிறது நேரத்திற்காக அல்ல, சூழ்நிலைக்காக அல்ல, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, நாட்டு மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆக அப்படி அமைத்து நாம் நம்முடைய கடமையை ஆற்ற போகிறோம், ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக அப்படி ஆற்றுகிற அந்த பணிகளுக்கு அது முழு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உத்தரவிட்டு போயிடலாம். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகள், தலைவர்கள் அறிவுரைகள், ஆலோசனைகளை சொல்லிட்டு போயிடலாம், உங்களை ஊக்கப்படுத்திட்டு மகிழ்ச்சி சொல்லிட்டு போயிடலாம். நாங்க என்னதான் தலைமையிலிருந்து உத்தரவு போட்டாலும், மாவட்ட கழகம் என்னதான் ஒன்றியத்திற்கு, நகரத்திற்கு அறிவுரை சொன்னாலும், ஆலோசனைகளை வழங்கினாலும், அந்த ஒன்றிய கழக, நகர கழக, ஊராட்சி செயலாளர் கூப்பிட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு யோசனைகளை சொன்னு அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா, இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே நீங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்து இருக்கிறோம். வேற ஒண்ணு வேணாம், ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு சொல்றேன். மொத்தம் 242 பூத் இருக்கு இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் 20 ஏஜென்ட் உறுப்பினர்கள் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 20 பேர்கள்ல 10 பேர் கட்டாயம் மகளிர், பெண்கள். ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் பெண்கள், 5 பேர் இளைஞர்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 10 பேர் கழகத்தில் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள். இப்படி இணைச்சு 20 பேரை போடுங்க என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆக அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பூத்திற்கும் 20 பேர் என்று கணக்கு போட்டீங்கன்னா 242 பூத்துக்கு 20 பேர், மொத்தம் 4840 பேரை கூட 5000 பேர். ஆக அந்த 5000 பேரையும் கூட்டி வச்சிருக்கிறோம். ஒரு 200 பேர் 300 பேர் வராமல் இருக்கலாம், சொந்த காரணங்கள், கல்யாணம், திருமணங்கள், துக்க நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகள் பலருக்கு இருக்கும். அதான் வரக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்க முடியாது. நான் பின்னாடி அட்டண்டன்ஸ் வேற எடுக்க போறேன். அதுதான் ஆக வர முடியாத சூழ்நிலை. ஆக இந்த 4840 பேர் இருக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு பூத் கமிட்டியில் அந்த உறுப்பினர்கள் ஒரு 20 ஓட்டு உங்களால கொண்டு வந்து சேர்க்க முடியாதா? 20 ஓட்டுகள். ஆக அந்த 20 ஓட்டை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 4840 × 20ன்னா 96,800 ஓட்டுகள். 1,00,000 ஓட்டுகளை வாங்கிட்டோம்னா நம்ம எழுத்து நிற்கக்கூடிய அத்தனை பேரும் டெபாசிட் எடுக்கக்கூடிய விஷயம். 20 ஆக ஒத்தொத்தரும் அந்த 20 வாக்குகளை நாம் பெற்றுக்கொண்டு சேர்க்கணும். சுகரியன்ல உதயசூரியனுக்கு, நம்முடைய கூட்டணிக்கு, திமுக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு சேர்க்கணும் என்ற உறுதியோடு நீங்கள் பணியாற்றினாலே போதும். ஆக என்னதான் நான் திருப்ப சொல்லுறேன், என்னதான் நாங்கள் யோசனை சொன்னாலும், அறிவுரை சொன்னாலும், ஆணையிட்டாலும், உத்தரவிட்டாலும், கட்டளை வழங்கினாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய பணி உங்களிடத்தில். ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்று வயது மூப்பின் காரணமாக கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு வீட்டிலேயே ஓய்வெடுத்தார் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள். அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கழக பணிக்கு தொய்வு வந்துவிடக்கூடாது என்று அண்ணன் துரைமுருகன் போன்றவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஆக தலைவர் ஆற்ற வேண்டிய அந்த பணிகளை நீ இருந்து ஆற்ற வேண்டும். ஆக கட்சிக்கு ஒரு சோர்வு வந்துவிடக்கூடாது, சுணக்கம் வந்துவிடக்கூடாது, தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. ஆக செயல் தலைவராக நீ பொறுப்பேற்க வேண்டும் என்று என்னிடத்தில் எடுத்துச் சொல்லி, அதற்கு பிறகு கழக பொதுக்குழு கூடி பொதுக்குழுவினை தீர்மானம் போட்டு செயல் தலைவர் பொறுப்புக்கு விதிமுறையை கொண்டு வந்து அதில் ஏகமனதாக நிறைவேற்றி அதற்கு பிறகு அந்த பொறுப்பில் நான் அமர்த்தப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். அமர்த்தப்பட்ட நேரத்திலே சொன்னேன், தலைவரை போல பணியாற்ற யாரும் முடியாது, யாராலும் முடியாது, இனி எவனாலும் செய்ய முடியாது, இனி பிறந்து வர முடியாது என்று நான் பலமுறை சொல்வேன். இருந்தாலும் அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய அந்த பயிற்சி, அதை பயன்படுத்திக் கொண்டு முடிந்த வரையில் நாம் நம்முடைய கடமை ஆற்றுவோம் என்ற உறுதி எடுத்துக்கொண்டுதான் அந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினேன்.
அண்ணா அறிவாலயத்திற்கு, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திற்கு, கலைஞர் அரங்கத்திற்கு வரவழைத்தேன். அதுல பல பேர் வந்தவர்கள் இங்கே உண்டு. ஆக மாவட்ட அளவில் இருந்து, ஒன்றிய அளவில் இருந்து, நகர அளவில் இருந்து, பேரூர் அளவில் இருந்து, கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நிலையில் இருந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முன்னோடிகள் அத்தனை பேரை அழைத்து ஆய்வு நடத்தினேன். அப்படி ஆய்வு நடத்துகிற போது இதுக்கு தலைமை கழகம் பலமுறை ஆய்வு நடத்தியிருக்கு. தலைவர் அவர்களை நடத்தி இருக்கிறார்கள். எதற்கு நடத்துவார்கள் என்று சொன்னால் தேர்தல் காலங்களில் நடத்துவார். இல்லை என்று சொன்னால் சில மாவட்டங்களில் சில பிரச்சனைகள் வரும். கட்சிக்குள்ள எத்தனையோ சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை யாரும் தவிர்க்க முடியாது. இது மாபெரும் இயக்கம். இது ஒரு பெரிய குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஏன் 10 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட அண்ணன் தம்பி தகராறு, மாமா மச்சான் தகராறு, அக்கா தங்கச்சி தகராறு, எத்தனையோ தகராறுகள் இருக்கு. அந்த தகராறுகள் வருகிற போது அந்த வீட்டு பெரிய மனுஷன் உட்கார்ந்து அதை சரி செய்யணும். சரி செய்வது தான் அந்த குடும்ப தலைவருக்கு அழகு. ஆக அதுபோல இவ்வளவு பெரிய இயக்கம், கோடிக்கணக்கான உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம், இந்த இயக்கத்தில் அங்கொன்று இங்கொன்றுமாக பிரச்சனைகள் இருக்கும்போது கூட தலைவர் அவர்கள் அதை வளரவிடக்கூடாது என்று கருதி உடனுக்குடன் சென்னைக்கு அழைத்து அறிவாலயத்தில் உட்கார வச்சு பேசி தீர்ப்பார், ஆய்வு நடத்துவார். நாங்கெல்லாம் அப்ப பக்கத்தில் இருந்து அவர் ஆற்றுகிற அந்த பணியை பார்த்தது உண்டு. ஆனால் ஊராட்சி அளவிலே இதுவரைக்கும் அழைச்சு தலைமை கழகம் பேசியது கிடையாது. ஊராட்சி செயலாளர்கள் அழைச்சு முதலியா நான் செயல் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக நிர்வாகிகளை மட்டுமல்ல, ஊராட்சி செயலாளர்களையும் சென்னைக்கு அழைத்து அறிவாலயத்தில் உட்கார வச்சு நான் ஆய்வு நடத்தினேன் என்பது வரலாறு. அப்படி ஆய்வு நடத்திய நேரத்தில் சொன்னேன், நீங்கள் இதுவரையில தலைமை கழகத்திற்கு வந்ததே கிடையாது, வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படல. மாவட்ட கழகத்தோடு உங்களுக்கு அதிகம் தொடர்பு இருக்கானா அதுவும் ஓரளவுக்கு தான், நிறைவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்றிய கழகத்தோடு, பேரூர் கழகத்தோடு, நகர கழகத்தோடு இப்படித்தான் வார்டு செயலாளராக இருந்தாலும் ஊராட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர்களாக இருந்தாலும் தொடர்பு வச்சுக்கிறாங்க. ஆக தலைமைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேப்பை ஓரளவுக்கு சரி செய்யணும் என்று நான் முடிவு செஞ்சு அதனால்தான் உங்களை அழைத்த நேரத்தில் அவரிடத்தில் இன்னொரு உறுதி தந்தேன். நீங்கள் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஊராட்சி செயலாளர்கள் இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தலைமையில் இருக்கக்கூடிய எங்களிடத்தில் இருக்கிறது, நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அன்றைக்கு அவரிடத்தில் உறுதி தந்தேன். அந்த உறுதியைத்தான் எப்படி ஊராட்சி செயலாளருக்கு அந்த உறுதியை தந்தேனோ அதே நிலையில் வழிமுடிந்து இங்கு இருக்கக்கூடிய பாக முகவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் உங்களை அழைத்திருக்கிறோம் என்று கருத வேண்டாம். அழைத்தது உண்மைதான், அதற்காக மாத்திரம் அழைத்திருக்கிறோம் என்று கருத வேண்டாம். தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் நிச்சயமாக நீங்கள் தலைமை கழகத்தால் உரிய வகையில, உரிய முறையில கவனிக்கப்படுவீர்கள். அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல 57 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் ஈடுபட்ட போது 15 இடங்களில் தான் வெற்றி பெறுகிறோம். முதலில் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைகிற போது 15 எம்எல்ஏக்கள் தான். 62ல 50 பேர்கள் எதிர்கட்சி அந்தஸ்தோடு உள்ள போறோம். 67ல 134 இடங்கள், 138 இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அண்ணா தலைமையில் பொறுப்பேற்கிறோம். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் தலைமையில தேர்தலை சந்திக்கிறோம். 184 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் பெறுகிறோம். இதுவரையில ஆட்சிக்கு வருகிற எந்த கட்சியாக இருந்தாலும் 184 இடங்களில் வெற்றி பெற்று இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று எந்த கட்சியும் கிடையாது, திமுகவை தவிர. இப்போ எதிர்கட்சியா இருக்கிறன தலைவரோடு சேர்த்து 89 இடங்களில் வெற்றி பெற்றோம். எதிர்கட்சி கூட இவ்வளவு பெரிய எதிர்கட்சி எப்போ சட்டமன்றத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து விடாது. ஆக வெற்றியிலும் நாம தான், எதிர்கட்சியாக உட்கார்கிற நேரத்திலும் நாம தான். அதுல நமக்கு தான் பெருமை, திமுகவுக்கு தான் இந்த பிறப்பு. நான் எதுக்காக சொல்றேன்னா 67 ஆட்சிகளை போய் உட்கார்றோம் முதல்ல. அப்போ பெரும் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் கூட தோற்று போனாங்க. காமராஜரே தோற்று போனார் விருதுநகர்ல. ஒரு யார் இடத்துல? ஒரு மாணவர் தலைவர் சீனிவாசன் இடத்துல தோற்று போன பெருந்தலைவர் காமராஜரை புறக்கணித்து விட்டு சீனிவாசன் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவா கையில ஒரு ஆள் உயர மாலையை தூக்கிட்டு
நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய வீட்டிற்கு வருகிறாங்க. அண்ணா பக்கத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. வெளியில பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இனிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணா சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தாச்சு. இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் தோற்று விட்டாருன்னு அந்த சோர்வோடு உட்கார்ந்து இருக்கிறார். சீனிவாசன் வர்றப்ப அந்த மாலை எடுத்துட்டு வர்றப்ப தடுத்து நிறுத்தினார். அண்ணா வாங்க மாட்டேன், உன் வெற்றியை வேணா வாழ்த்துறவனுக்கு, ஆனா மாலையை பெற்றுக்கொண்டு காமராஜரே தோற்று போயிருக்கிறார், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் முதலமைச்சராக உட்காருகிற போது எதிர்கட்சி தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் வந்து அமர வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டிருந்தேன். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளல. இது அண்ணாவுடைய ஜனநாயகம். பத்திரிகையாளர்கள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் தோற்று போயிருக்கிறார். அப்போ பக்தவச்சலம் தான் முதலமைச்சராக இருந்து நடந்த தேர்தல் 67. அவர் தோற்ற நேரத்தில் அவரை போய் இல்லத்திலே பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திச்சு, என்ன இவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சி தோத்து போயிருக்கு, புதுசா 57 எம்எல்ஏ எலெக்ஷன் 62ல 50 பேர் ஜெயிச்சு 67 ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு நிருபர்கள் கேட்டப்போ சொல்றாரு, திமுக காரன் சாதாரண அல்ல, டீ குடிச்சுட்டே வேலை செஞ்சு ஜெயிச்சுட்டான் சொன்னார். இது சொல்ற காரணத்தினால ஆகவே நம்மளையும் டீ குடிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு சொல்ல போறானோ அப்படின்னு நினைச்சாரு. இன்னைக்கு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. விஞ்ஞானத்தில் வளர்ந்து வந்துட்டோம். அதனால எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னென்ன நடக்குமோ, என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செய்வாங்க. செய்வதற்கான அந்த ஊக்கத்தை, ஆக்கத்தை தலைமையிலிருந்து நாங்கள் நிச்சயம் வழங்குவோம். நீங்க எதுவும் கவலைப்படாத அவசியம். இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆக நம்முடைய கொள்கை என்ன, லட்சியம் என்ன? மத்தியில் இருக்கக்கூடிய மதவாத ஆட்சியை தலை தூக்க விடக்கூடாது. அதே போல மாநிலத்திலே அந்த மத்திய ஆட்சிக்கு, அந்த மதபிடித்த ஆட்சிக்கு துதி பாடி கொண்டிருக்கக்கூடிய, லாலி பாடி கொண்டிருக்கக்கூடிய, அடிமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு படுகொடிக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளிலிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு 18+3 21 தொகுதி இன்றைக்கு ஒசூரை அறிவிச்சிட்டாங்க. இடங்காலின்னு அபிஷியலா எலெக்ஷன் கமிஷன் இது சபாநாயகர் அறிவிச்சிட்டதாக பார்த்த செய்தி பார்த்தேன். மேடைக்கு வந்த பிறகு தெரிஞ்சது. ஆக 21 தொகுதிகள் இப்ப காலியாக இருக்கு. தலைவர் தொகுதி, திருவாரூர், திருப்பரங்குன்றம் தொகுதி, அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இறந்தது. இப்போ ஒசூர் ஒருத்தர் ஜெயிலுக்கு தண்டனை கிடைச்சது, 3 வருஷம் மந்திரியா இருந்தவர். ஆக 21 தொகுதியும் சேர்த்து அந்த இடைத்தேர்தலோடு சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறதா, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த 11 எம்எல்ஏக்கள் கதி இருக்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கே தேர்தல் வந்து இந்த விமோச்சனம் தமிழகத்திற்கு கிடைக்க போகிறதா என்ற நிலையில அந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எனவே காத்திருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தேடித் தருவதற்கு பாடுபட, பணியாற்ற இந்த கூட்டம் என்பது உங்களுக்கு அறிவுரை, ஆலோசனைகளை வழங்குவதற்காக மட்டும்